அஸ்ஸலாமு வணக்கம். இந்த வாய்ஸ் கிளியர் ஆகுதா? ஓ சார். ரைட். சரி, அப்போ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7:10 ஆகிட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றது 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறோம். வந்தாக்களை வச்சு நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க வைக்கிறது என்னன்னு சொன்னால், அந்த பங்குடைமை சம்பந்தமாக வந்து மேலோட்டமாக பார்க்க வேண்டியிருக்குது என்றால், நாங்கள் பங்குடைமையில எம்சிக்யூ கேள்விகளுக்குள்ள கொஞ்சம் போவேக்குது. சரியா? அப்போ எங்கிட்ட பிளான் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பிளான் அடிப்படையில் தானே கிளாஸ் கொண்டு போகணும். சும்மா ஏனோ தானோ ஒன்று போகப்படாது தானே. சரியா? டைம் டேபிள் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி ஒவ்வொரு டைமுக்கும் வந்து என்னென்ன பிளான் நாங்க எப்படி வந்து கிளாஸை கொண்டு போக போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்ல போறேன். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ரெடி ஆகிட்டு வரணும். இப்ப நாங்க ஒரு பாடத்தை எடுத்துக்கணும். இப்ப நாங்க பங்குடைமையிலையும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரியா? அதுக்கு பிறகு வந்து நாங்க அதாவது அக்கவுண்டிங்ல இருக்கிற 16 யூனிட் இருக்குது. சரியா? அக்கவுண்டிங்ல வந்து டோட்டலா 16 அலகுகள் இருக்குது. அந்த 16 அலகுகளையும் வந்து 10வது யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு 16 வரைக்கும் வந்து நாங்க முடிக்க வேண்டியிருக்குது. அதுவும் எந்த அடிப்படையில போறோம் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமா பார்த்துட்டு அதுல மெயினான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க போறோம். எதுக்குன்றால் எம்சிக்யூ தான் எங்களோட மெயின். சரியா? எம்சிக்யூன்ற அடிப்படையில தான் நாங்க போவோம். பேத்துட்டு உங்களுக்கு இந்த பிரதானமான கேள்விகள் இருக்குது தானே. சரியா? பார்ட் 2ல வந்து மிக முக்கியமான ஆ கேள்விகளுக்கு தானே. உதாரணமா கம்பெனி கணக்கீடு ஆயிக்கலாம். அதே மாரி வந்து ஆ உரிமை மாற்றல் கூற்று ஆயிக்கலாம். சரியா? அப்ப இப்படியான இந்த அதே மாரி காசு பாய்ச்சல் கூற்று. சரி. இப்படியான மெயினான விஷயங்களுக்கு வந்து நாங்க பார்ட் 2 கேள்விகளும் சில செய்வோம். ஆனா மெயின் எங்களுக்கு என்னன்னு சொன்னா எம்சிக்யூ. அப்ப நாங்க எப்படி எம்சிக்யூ கேள்விகள வந்து நாங்க செஞ்சு கொண்டு போறோம் அப்படின்னால், சரி, ஆ இப்ப யூனிட் 10 எடுத்துக்கொண்டா, அந்த யூனிட் 10ல டோட்டலா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் 50 எம்சிக்யூ பார்க்க போறோம். சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும் விஷயத்த. சரியா? நாங்க எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கேள்விய, ஒரு யூனிட் எடுத்துக்கொண்டா, அப்ப உதாரணமா யூனிட் 10 பங்குடைமை எடுத்துக்கொண்டா, அந்த பங்குடைமையில 50 எம்சிக்யூ பார்க்க போறோம். சரியா? 50 எம்சிக்யூ முடிச்சிட்டு, நாங்க அதுக்கு பிறகு வந்து பார்ட் 2 கேள்வி தேவை, பார்ட் 2 கேள்விய செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களோட கேள்வியின் அடிப்படையில நான் என்ன செய்வேன் அப்படின்றால், இந்த பார்ட் 2 கேள்வியும் உங்களுக்கு செஞ்சு விடுவேன். சரியா? அப்ப நாங்க முதலாவது எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னா, இந்த யூனிட் 10, அதே மாரி 11, அதே மாரி 12, அதே மாரி 13, 13வது யூனிட், 14வது யூனிட், 15வது யூனிட், 16வது யூனிட். சரியா? இந்த எல்லா யூனிட்லயும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 50, 50 எம்சிக்யூ செய்ய போறோம். சரியா? 50, 50 எம்சிக்யூ செய்ய போறோம். சரி, அந்த எம்சிக்யூ எல்லாத்தையும் முடிச்சிட்டு அல்லது ஒரு யூனிட்ட 50 எம்சிக்யூ முடிச்ச பிறகு வந்து உங்களுக்கு பார்ட் 2 கேள்வி செய்யணும். உங்களுக்கு தேவைப்படுது. இந்த தேரி விலங்கல்ல. அத வந்து நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையிலயோ அல்லது கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிற டைமோ நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க அது சம்பந்தமான ஒரு அரேஞ்ச்மென்ட் ஒன்று போட இயலும். சரியா? ஒரு பிளான் ஒண்ணு பண்ணி அதுக்கேத்த மாரி கிளாஸ செய்ய இயலும். சரியா? இப்படி செய்றது நல்லமா? ஓகேயா? ஓகே சார். விளங்கிச்சு தானே சொன்னது? இது மாரி தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கிளாஸ தொடர்ச்சியா செய்வோம். இப்ப நாங்க இந்த பங்குடைமைக்குள்ள போவோம். இந்த பங்குடைமைய பொறுத்த வரையில, சரி, பங்குடைமை. இந்த பங்குடைமைய பொறுத்த வரையில உங்களுக்கு டோட்டலா அந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில நாங்க பார்க்க போனா 5 தேர்ச்சி மட்டங்களும் உங்களுக்கு காணப்படுது. சரியா? பங்குடைமைன்ற கணக்குக்குள்ள நாங்க போனா, பங்குடைமைன்ற விஷயத்துக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த அக்கவுண்டிங்ல 10வது யூனிட்ல ஈகுது. அலகுல ஈகுது. சரியா? 5 தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பங்குடைமைன்ற அந்த பாடம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, விரிவாக்கப்பட்டிருக்குது. சரியா? முதலாவது நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, பங்குடைமை வணிகம் ஒன்றோட கணக்குக்குரிய சட்ட சூழல வந்து விளக்க போறோம். விளங்கினா? அந்த பங்குடைமைன்ற பாடத்துக்குள்ள, அந்த பங்குடைமை வணிகம் ஒன்றுக்குள்ள, பங்குடைமை வணிகத்துக்குள்ள என்னென்ன சட்டங்கள் வந்து தொடர்பு பட்டிக்குது. விளங்கினா? அந்த சட்டத்துக்குள்ள வந்து என்னென்ன விடயங்கள் வந்து கூறப்பட்டிக்குது. சரியா? இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம்? முதலாவது விடயமா பார்க்க போறோம். 2வது விடயம் என்ன? பங்குடைமை வணிகம் ஒன்றிக்கிட்டு விசேடமான கொடுக்கல் வாங்கல்கள வந்து நாங்க பங்களிப்பு செய்றது. பங்குடைமை வணிகம் ஒன்று விசேடமான கொடுக்கல் வாங்கல பங்களிப்பு செய்யுது. 3வது விடயம் என்னன்னா, பங்காளர்களோட உரிமையை வந்து அறிந்து கொள்றது. இப்போ ஒரு ஒரு பங்காளர் இருக்கிறார், ஒரு நிறுவனத்துல ஒரு பங்காளர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்களோட உரிமை என்ன? அந்த பங்காளரோட உரிமைகள் என்ன? அத அத நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 3வது விடயத்துல நாங்க ஆராய்வோம்.
சரியா? நான்காவது விடயம் என்னன்னு சொன்னா பங்குடைமை வணிகமோட வருமான கூற்று தயாரித்து பங்காளர்களுக்கிடையே நாங்க என்ன செய்ய போறோம்னா இலாப நட்டங்களை வந்து பகிர்வு செய்ய போறோம். ஐந்தாவது விடயம் என்ன? பங்காளர்ட பங்குடைமையில சேரும் போதும் அவங்க விலகுற டைமும் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல எப்படி கணக்குகள் இதெல்லா விடயத்தையும் தேரி ரீதியா நீங்க உள்வாங்கி கொண்டாதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு எம்சிக்யூ கேள்வியோ அல்லது வந்து பார்ட் 2 கேள்வியோ செய்யறதுக்கு இலகுவாய்க்கும் அப்படின்றத நீங்க தெளிவாக நினைக்கணும். ஒவ்வொரு விடயமா சரி, ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு ஓர்டரா நீங்க என்ன செய்யணும் அந்த விடயத்தை நீங்க உதாரணமா பங்குடைமை வணிகம் உள்ள அதுக்குரிய சட்டங்கள் என்ன இருக்குது, பங்குடைமை வணிகம் ஒன்றுக்கு விசேடமான கொடுக்கல் வாங்கல் எப்படி பங்களிப்பு செய்யறது, பங்காளர்களோட உரிமை என்ன இருக்குது, பங்குடைமை வணிகம் உள்ள வருமான கூற்றை எப்படி தயாரிக்கிறது, பங்காளர்களுடைய லாப நட்டங்களை எப்படி பகிர்வு செய்யறது, விலை என்ன சொல்றது. அப்ப பங்குடைமையில வந்து ஒரு ஆள் வந்து புதுசா சேர்றாரா இருந்தா அதுக்கு எப்படி வந்து நாங்க அதை வந்து நாங்க எப்படி கணக்குகள்ல பதிகிறது, அதே மாதிரி பங்காளர் ஒரு விலகுற டைம்ல அதை எப்படி கணக்குகள்ல பதிகிறது, இது சம்பந்தமான எல்லா விடயத்தையும் உள்ளடக்கிக்கிறது தான் என்னன்னு சொன்னா அந்த பங்குடைமை அப்படின்ற இந்த பாடம். சரியா? விளங்கிஜா? இந்த பேசிக்கான விஷயம் விளங்கிஜா? ஓ சார். ரைட். அடுத்த கட்டமாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னா முதலாவது விடயம் இந்த பங்குடைமை சட்டம் சம்பந்தமா கொஞ்சம் பேச போறோம். சரியா? இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்துல வந்து பங்குடைமை சட்டத்துல வந்து மிக பிரதானமாக வந்து 4 சட்டங்கள் வந்து விளங்கி நான் சொல்றது இந்த பங்குடைமை வணிகத்தோட தொடர்புடைய 4 சட்டங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பங்குடைமை வணிகத்தோட தொடர்புபட்டிருக்குது. முதலாவது வந்து 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இரண்டாவது 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், அதுல 519வது பிரிவு. அதே மாதிரி 1840 ஆண்டு 7ஆம் இலக்க மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம், 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டம். சரி, இப்ப இதுல எங்களுக்கு வந்து என்ன தேவை, இதுல நாங்க வந்து ஒரு கணக்குண்ட செய்யற டைம்ல நாங்க எப்படி வந்து இந்த சட்டங்களை வந்து சட்டங்களின் அடிப்படையில நாங்க இந்த கணக்குகளை பதிவு செய்ய போறோம். சரியா? இப்ப முதலாவது விடயம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னண்டா ஒரு பங்குடைமை வணிகம் அப்படின்றா என்ன, பங்குடைமை வணிகம்டா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது. 1890 ஆண்டோட பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு ஏற்ப பங்குடைமை வணிகம் அப்படின்னா லாபம் பெறும் நோக்கத்துல வணிகம் ஒன்று நடாத்தி செல்ற தனிநபர்களிடையே காணப்படுகின்ற உறவு முறை தான் பங்குடைமை. தனிநபர்களிடையே காணப்படுகின்ற உறவு முறை தான் பங்குடைமை அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் சொல்லுது 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் சொல்லுது. சரியா? அப்ப ஒரு பங்குடைமையை நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பங்குடைமை வணிகம் ஒன்றுல காணப்பட வேண்டிய பிரதான விடயங்கள் என்ன, அது பிரதான பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு 4 பண்புகள் இது. அந்த 4 பண்புகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பண்புகள் ஒரு பங்குடைமை வணிகத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பங்குடைமை வணிகத்துல அந்த பங்குடைமை நிறுவனத்துல வந்து காணப்பட வேண்டிய பிரதான விடயங்கள் 4. என்னென்ன விடயம்? முதலாவது இலாப விடயம் நோக்கம் ஒன்றிக்கணும். வெரி குட். லாப நோக்கம் உண்டு இருக்கணும். லாப நோக்கம் உண்டு இருக்கணும். இரண்டாவது வணிக நடவடிக்கை ஒன்றா காணப்படணும். வணிக முயற்சி ஒன்று காணப்படும். என்ன சொல்றது, வணிக முயற்சி ஒன்று காணப்படும். மூன்றாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் காணப்படணும். வெரி குட். தனிநபர்கள உறவு காணப்படணும். என்ன சொல்றது, தனிநபர்கள உறவு காணப்படும். மூன்றாவது விடயம். நான்காவது விடயம் பரஸ்பர முகவராண்மை காணப்படணும். வெரி குட். அதான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பொது இணக்கப்பாடு. பொது இணக்கப்பாடு பரஸ்பர முகவரான். சரியா? அப்ப பரஸ்பர முகவரான். அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பங்குடைமை வணிகத்தை பொறுத்தவரையில அந்த பங்குடைமை வணிகத்துக்கு என்று வந்து பிரதான பண்புகள் பிரதான விடயங்கள் வந்து சில காணப்படுது. இந்த பிரதான விடயங்கள்ல வந்து 4 விடயங்கள் வந்து மிக பிரதானமாக கூறப்படுது. என்னது? லாப நோக்கம் ஒன்றிக்கோணும், தனிநபர்களோட உறவு காணப்படணும், வணிக முயற்சி ஒன்றிக்கோணும், அதே மாதிரி பொது இணக்கப்பாடு. என்ன சொல்றது, பொது இணக்கப்பாடு ஒன்று காணப்படும். சரிங்களா? அப்ப இப்படியான பண்புகளை வந்து கொண்டிருக்கிற ஒரு வணிகத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால் பங்குடைமை வணிகம் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப பங்குடைமை வணிகம்டா என்ன, பங்குடைமை வணிகத்துல காணப்படுகின்ற பிரதான விடயங்கள் என்ன, அதே மாதிரி பங்குடைமை வணிகம் தொடர்புல பொருந்தக்கூடிய சட்டங்களையும் நாங்க பார்த்திருந்தோம். 4 சட்டங்கள் காணப்படுது. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துல வந்து 519வது பிரிவு, 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம், 1818ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டம் அப்படின்னு. சரியா? அப்ப அடுத்த விடயத்துக்கு வாரம் என்னன்னு சொன்னா, ஒரு பங்குடைமை வணிகம் தொடர்புல ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்படுவது மிக பிரதானமான, மிக பொருத்தமானது. அதெல்லாம் நான் சொல்றது, ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்படுறது அப்படின்றது வந்து ஒரு பங்குடைமை வணிகத்தை பொறுத்தவரையில மிக பொருத்தமான ஒரு விடயம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கணும். நாங்க லாப நட்டத்தை இப்படித்தான் நாங்க பகிர்வு செய்ய போறோம். அதெல்லாம் நான் சொல்றது, நாங்க ஒரு ஒரு புதிய நபர் ஒன்று உள்வாங்கினா வந்து அதை நாங்க எப்படி வந்து செஞ்சு கொள்றது, விளங்கினா. அப்ப இப்படியான ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்படுறது மிக பொருத்தமான ஒரு விடயம். ஒரு பங்குடைமையை நடாத்தி செல்ற டைம்ல ஒரு சில மோசடிகள், அதே மாதிரி வந்து மோசடிகளை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு, அதே மாதிரி பிழைகள் வழுக்களை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு, அடுத்து வந்து எதிர்காலத்துல வந்து அந்த அந்த நிறுவனம் வந்து நிலைச்சிருக்கிறதுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலாக காணப்படும். எப்படியான சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்படுற டைம்ல அந்த பங்காளர்களுக்கிடையே வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கணும். விலை என்ன சொல்றது, நாங்க இப்படித்தான் செய்வோம், லாப நட்டத்தை இப்படித்தான் பயிர போறோம். விலை என்ன சொல்றது, அப்ப இவ்வாறு தான் புதிய பங்காளர்களை சேர்த்துக் கொள்றதா, அதே மாதிரி சேர்த்துக் கொள்ற டைம்ல என்னென்ன நடவடிக்கைகளை பின்பற்றணும், அதே மாதிரி ஒருத்தர் விலகி போனா அவருக்கு வந்து எவ்வாறான நடவடிக்கைகளை செஞ்சு கொள்றது, எவ்வாறான விடயங்களை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, விலை என்ன சொல்றது, அவங்களோட லாப பங்கு வந்து எப்படி பகிர்வு செய்யறது. அப்ப இப்படியான ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கணும். அப்ப இப்படி ஒப்பந்தம் ஒன்று காணப்படுவது வந்து மிக பொருத்தமான ஒரு விடயம். சரியா? பங்குடைமை வணிகம் ஒன்று வந்து ஆரம்பிக்கக்கூடிய சில முறைகள் காணப்படுது. விளங்கினா? அப்ப இப்படியான ஒப்பந்தத்தை வந்து நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 வகையில, 3 முறையில நாங்க எடுத்துக்கொள்ளேனும். அந்த 3 முறைகளையும் சொல்லுங்க பாப்போம். ஒப்பந்தத்தை நாங்க 3 முறைகள்ல, அந்த பங்குடைமை ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குதானே, அந்த விடயத்தை வந்து, அந்த ஒப்பந்தத்தை வந்து 3 முறைகள்ல நாங்க செஞ்சு கொள்ளேலும். வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடத்தை மூலம். வெரி குட். வாய்மொழி மூலமும், எழுத்து மூலமும், அல்லது பங்காளர்களோட நடத்தை மூலமும் என்ன செஞ்சு கொள்ளலும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு முறையில வாய்மூலம் மூலம் செய்யலாம், அல்லது வந்து எழுத்து மூலம் செய்யலாம், அல்லது பங்காளர்களோட நடத்தை மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பங்குடைமை அந்த பங்குடைமையின் ஒப்பந்தத்தை செஞ்சு கொள்ளலும் அப்படின்றத வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு பங்குடைமையை வந்து ஆரம்பிக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லலாம். வாய்மொழி மூலமான ஒப்பந்தத்தின் மூலமாயிக்கலாம், எழுத்து மூலமான ஒப்பந்தத்தின் மூலமாயிக்கலாம், பங்காளர்கள் நடத்தை மூலமான அந்த ஒப்பந்தத்தை அமைக்கலாம். என்ன சொல்றது, அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த பங்காளர்களோட பங்குடைமை ஒன்றோட இந்த ஒப்பந்தங்களை அந்த 3 முறைகளையும் செஞ்சு கொள்ள இயலும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அடுத்த விடயத்துக்கு வாரம் என்னன்னா, இந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று உள்ள வந்து உள்ளடக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன. ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன நிபந்தனைகள் காணப்படுது, என்னென்ன நிபந்தனைகள் காணப்படுது அப்படின்றத நீங்க தெளிவா நினைக்கணும். முதலாவது வந்து மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்யறது எப்படி. பிள்ளைங்க நான் சொல்றது, மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்யும் முறை சம்பந்தம். எவ்வளவு வந்து மூலதனம், ஆரம்ப மூலதனம் எவ்வளவு இடுறது, விலைங்க நான் சொல்றது. அதே மாதிரி வந்து இவ்வாறான முறையில வந்து மூலதனங்களை இடையிலும், விலைங்க நான் சொல்றது. அப்ப இப்படியாக அந்த மூலதனத்தின் பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமா வந்து அந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும். 2வது விடயம் என்னன்னு சொன்னா, பங்காளர்களோட லாப நட்டங்கள் பகிர்ந்து கொள்ற முறை. சரியா? பங்காளர்களோட லாப நட்டங்கள் வந்து பகிர்ந்து கொள்ற முறை. என்ன சொல்றது, அப்ப மூலதனத்திற்கு அமைவாகவா, அல்லது சமமாக பகிர போறாங்களா, விலை என்ன சொல்றது. அப்ப அவங்க இட்ட மூலதனத்திற்கு அமைவாக அந்த அடிப்படையில வந்து அந்த லாப நட்டங்களை வந்து பகிர்ந்து கொள்ள போறாங்களா, சரியா, அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில வந்து லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்களா அப்படின்றத வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பங்காளர்களோட லாப நட்டம் பகிர்ந்து கொள்ற முறையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். 3வது விடயம் என்னன்னு சொன்னால், பங்காளர்கள் முகாமைத்துவத்துக்கு பங்களிப்பு செய்யற முறை. பங்காளர்கள் வந்து முகாமைத்துவத்துக்கு ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து எப்படி வந்து வழி நடாத்துறது, ஊழியர்களை எப்படி கவனிக்கிறது,
விளங்கின மேலதிகமா வேலை செய்யறாக்களை எப்படி நாங்க பார்த்துக்கொள்றது, அவங்களுக்கு எப்படி சம்பளம் வழங்குறது, வேலை அந்த 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 உற்பத்தி நடவடிக்கையோ அல்லது அந்த பங்காளர் அந்த வணிகத்துல நடைபெறும் அந்த வணிக நடவடிக்கையை நாங்க அந்த பங்காளர்கள் வந்து எப்படி அதுல கலந்து கொள்றது, அது சம்பந்தமான அந்த பங்காளர்களோட முகாமைத்துவத்திற்கான பங்களிப்பு செய்யற முறை. இவர் இப்படி செய்யணும், இவர் வந்து அக்கௌண்டன் ஆகிக்கணும், அதெல்லாம் என்ன சொல்றது, அவர் அவர் வரவு செலவு திட்டத்தை வந்து இவர் பார்த்துக் கொள்ளணும், அதெல்லாம் என்ன சொல்றது, இவர் வந்து அதே மாதிரி வந்து ஊழியர்களை இவரை கவனித்துக் கொள்ளும். இப்படியான இந்த பங்காளர்களோட முகாமைத்துவத்தின் பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமாகவும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பங்காளர்களோட பங்குடைமை ஒப்பந்தத்துல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும். இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம் என்னன்னு சொன்னால் பங்காளர்களுக்கு வந்து சம்பளம் பெறுகின்ற முறை எப்படி, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கிறதா, அல்லது சம்பளம் கொடுக்கிற டைம்ல மாதாந்தம் எவ்வளவு கொடுக்கறது, அல்லது அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி கொடுக்கிறதா. அப்ப இப்படியாக அந்த பங்காளர்களோட சம்பளம் வழங்கப்படுற முறையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஐந்தாவது விடயம் என்னன்னு சொன்னா மூலதனத்திற்கு வட்டி வழங்குறதா இல்லையா. அப்ப வட்டி வழங்குறதா இருந்தா எந்த முறையில வந்து வட்டியை வந்து வழங்க போறோம். இப்ப உதாரணமா 100க்கு 5 வீதமா எத்தனை சதவீதத்தின் அடிப்படையில வந்து வட்டியை வழங்க போறோம், அல்லது வட்டியே இல்லையா, மூலதனத்துக்கு வட்டி ஒன்று இல்லையா, அப்படி கொடுக்கறதா இருந்தா எந்த சதவீதத்தின் அடிப்படையில கொடுக்கறது. அப்ப இப்படியான பங்காளர்களோட அந்த பங்காளரிட்ட அந்த மூலதனத்திற்கு வந்து வட்டி வழங்கப்படுகின்ற முறை சம்பந்தமாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா. ஆறாவது விடயம் என்னன்னா பங்காளர் மூலதனத்திற்கு மேலதிகமாக வணிகத்திற்கு வழங்கிய கடன்களுக்கு வட்டி செலுத்துகின்ற முறை. உதாரணமா ஒரு பங்காளர் இருக்கிறாரு, 3 பங்காளர்கள் இருக்கிறாங்க, ஏ என்ற நபரும் பி என்ற நபரும் சி என்ற நபரும் காணப்படுறாங்க. இப்ப வணிகத்துக்கு வந்து அந்த பங்குடைமைக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னா மேலதிக மூலதனம் ஒன்று தேவைப்படுது. இல்லைங்களா. அப்படி மூலதனம் ஒன்று தேவைப்படுற சந்தர்ப்பத்துல இந்த சீன்ற நபர் வந்து என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இருக்கிற சல்லிய அந்த பங்குடைமைக்காக சீன்ற நபர் வந்து கொடுக்குறாரு. இந்த பங்குடைமைக்காக சீன்ற நபர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இருக்கிற சல்லிய கடனை வழங்குறாரு. அப்ப கடனை வழங்கினார்னு சொன்னா அவர் வழங்கின அந்த கடனுக்கு எப்படி நாங்க வட்டி செலுத்துறது, எந்த வீதத்தின் அடிப்படையில் எத்தனை வீதம் அவருக்கு வட்டி செலுத்த போறோம், அது சம்பந்தமான விடயமும் வந்து என்ன செய்யணும், வட்டி செலுத்தப்படுகின்ற விடயமும் வந்து என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா பங்குடைமை இந்த ஒப்பந்தத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கணும், உள்ளடக்கப்பட்டிருக்கணும். சரியா. ரைட். அதே மாதிரி பங்காளர்கள் வந்து அதே மாதிரி 7வது விடயம் என்னன்னு சொன்னா நன்மதிப்பினை வந்து எப்படி பதிவு செய்யறது, இல்லையா நான் சொல்றது, நன்மதிப்பை பதிவு செய்யற முறை சம்பந்தமாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல குறிப்பிடப்படுகின்ற 7 பிரதான விடயத்தையும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னது, மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமா, பங்காளர் லாப நட்டங்களை வந்து பகிர்ந்து கொள்ற முறை சம்பந்தமா, அதே மாதிரி பங்காளர் முகாமைத்துவத்திற்கு பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமா, பங்காளர் சம்பளம் வழங்கப்படும் முறை சம்பந்தமா, மூலதனத்திற்கு வட்டி வழங்கப்படும் முறை, பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வணிகத்திற்கு வழங்கியுள்ள கடன்களுக்கு வட்டி செலுத்துகின்ற முறை, நன்மதிப்பினை பதிவு செய்யற முறை, இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். சரியா. இது கிளியரா விளங்கிச்சா? இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். ரைட். இப்ப இதுல வந்து நாங்க மெயினா பிரதானமான ஒரு விடயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கவனத்துக்கு கொள்ளணும். என்ன விஷயம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்துக்கிறேன், இந்த பங்குடைமை கட்டளை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் உண்டு. சரியா. பங்குடைமை கட்டளை சட்டம். சரி. அப்ப இந்த பங்குடைமை கட்டளை சட்டம் வந்து 1890ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதெல்லாம் விளங்கினாதான் நாங்க அடுத்த கணக்குகளுக்குள்ள வந்து போறதுக்கு இலகுவாயிக்கும். சரி. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம்.
சரி. அப்ப 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தை நாங்க எவ்வாறான சந்தர்ப்பத்துல 2 பிரிவுகள் இருக்குது. என்னென்ன பிரிவுகள்னு சொல்லுங்க பாப்போம். 2 பிரிவுகள் இருக்குது. இந்த சட்டத்துல 2 பிரிவுகள் இருக்குது. என்னென்ன பிரிவுகள் சொல்லுங்க பாப்போம். 24ஆம் பிரிவும் 42ஆம் பிரிவும். ரைட். 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. சரியா? 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவுன்னு சொல்லி போட்டு 2 பிரிவுகள் இருக்குது. நாங்க அதுக்கு முந்தி நாங்க இந்த சட்டத்தை வந்து எவ்வாறான சந்தர்ப்பத்துல பயன்படுத்த போறோம் அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக்கொள்ளும். இப்போ ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் வந்து எவ்வாறான சந்தர்ப்பத்துல இப்ப உதாரணமா இலங்கையில வந்து ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம். சரியா? ஹெல்மெட் போடாட்டி தான் டிராபிக்காரன் பிடிப்பான். விளங்கின சொல்லுது. ஹெல்மெட் போடாட்டி அல்லது வந்து லைசன் இல்லாட்டி விளங்கின சொல்லுது. பைக் லைசன் இல்லாட்டி டிரைவிங் லைசன் இல்லாட்டி அல்லது சிக்னல் 2 மேல செய்யாட்டி அப்போ ஒரு ஒரு தவறொன்று ஏற்படுற சந்தர்ப்பத்துல தான் அதுக்கான சட்ட நடவடிக்கை ஒன்று ஏற்பட போகுது. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எவ்வாறான சந்தர்ப்பத்துல பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து நாங்க உள்ளாகிறோம். அப்ப இவ்வாறான சந்தர்ப்பத்துல அப்படின்னு சொன்னா ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல சரியா நல்லா விளங்கிக்கொள்ளணும். பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல ஒரு விடயம் குறிப்பிடப்படாட்டி அப்ப உதாரணமா பங்காளர்கள் வந்து மேலதிகமாக வழங்கிய கடன் சம்பந்தமா வந்து பங்குடைமை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்படல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தை நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப எப்படியான சட்டத்தை நாங்க உதாரணமா பங்குடைமை அதாவது பங்காளர்களோட லாப நட்ட பகிர்வு இருக்குதானே அந்த பகிர்வு சம்பந்தமா வந்து ஒரு பங்குடைமை ஒப்பந்தத்துல வந்து நாங்க என்ன செய்யல அதாவது பங்குடைமை ஒப்பந்தத்துல வந்து குறிப்பிடப்படல. அப்ப குறிப்பிடப்படாத சந்தர்ப்பத்துல தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் இந்த சட்டங்களை வந்து பின்பற்ற போறோம். இதெல்லாம் என்ன சொல்றது அதை வந்து நாங்க என்ன செய்யணும் தெளிவாக அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப பிள்ளை நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு 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 பங்குடைமை ஒப்பந்தத்துல ஒரு விடயம் குறிப்பிடப்படலையா பங்காளர்களோட லாப நட்டம் சம்பந்தமா மூலதனத்து பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமா அல்லது ஒரு பங்காளர்கள் முகாமைத்துவம் பங்களிப்பு செய்யற முறை அதாவது அல்லது வந்து பங்காளர்களோட சம்பளம் வழங்கப்பட்ட முறை சம்பந்தமா எதுவுமே அல்லது ஏதாவது ஒன்று இந்த பங்குடைமை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்படல அப்படின்றா தான் நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்ய போறோம். பங்குடைமை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்படாட்டி ஒரு விடயம் குறிப்பிடப்படாட்டி அதாவது ஒரு விடயம் குறிப்பிடப்படாட்டி நாங்க என்ன செய்வோம் அந்த டைம்ல எதை பின்பற்றுவோம் 24ஆம் பிரிவு அல்லது 42ஆம் பிரிவுல உள்ள 42 விடயங்கள். இந்த சட்டத்தை நாங்க பின்பற்ற போறோம். விளங்கினா 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தை நாங்க பின்பற்ற போறோம். இப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல பின்பற்ற போறோம் அப்படின்றத தெளிவா விளங்கிக்கணும். அப்ப உதாரணமா எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்று காணப்படல அல்லது ஒப்பந்தத்துல உள்ளடக்கப்படல ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த கட்டளை சட்டத்தை வந்து பின்பற்றுவோம். சரியா? அப்ப 24ஆம் பிரிவின் அடிப்படையில நாங்க எப்படி இந்த சட்டங்களை வந்து பின்பற்ற போறோம் அப்படின்னு சொன்னா 24ஆம் பிரிவின் அடிப்படையில நாங்க என்ன சட்டத்தை பின்பற்ற போறோம் அப்படின்றால் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மூலதனத்திற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்திருந்தாலும் லாப நட்டங்கள் வந்து சமமாக பகிரப்படணும். லாப நட்டங்கள் வந்து சமமாக பகிரப்படும். இது என்ன சொல்லுது 24ஆம் பிரிவு சொல்லுது. மூலதனத்துக்கு இப்ப உதாரணமா ஏன்ற நபரும் பீன்ற நபரும் சீன்ற நபரும் நீக்கிறாங்க ஒரு பங்குடைமை வணிகத்துல. அப்ப ஏன்ற நபர் வந்து 10 லட்சத்தை மூலதனமா இடுறாரு, பீன்ற நபர் வந்து 5 லட்சத்தை மூலதனமா இடுறாரு, சீன்ற நபர் வந்து 1 லட்சத்தை மூலதனமா இடுறாரு. சரியா? அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல வந்து பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல இந்த பங்காளர்களுக்கான அந்த லாபம் நட்டம் சம்பந்தமான எந்த ஒரு விடயமுமே வந்து லாப நட்ட பகிர்ந்து கொள்ற விடயம் சம்பந்தமா குறிப்பிடப்படல பங்குடைமை ஒப்பந்தத்துல. அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன முடிவுக்கு வரணும் சமனாக பகிரணும்.
அந்த எவ்வளோ அவர் மூலதனம் ஈற்றாலும் இப்ப ஏன்ற நபர் 10 லட்சம் ஈட்டுகிறாரு, பீன்ற நபர் 1 லட்சம் ஈட்டுகிறாரு. அப்படி அந்த மூலதனத்தை கவனத்தில் கொள்ற இல்ல அந்த சந்தர்ப்பத்துல. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க எதனை கவனத்தில் கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சட்டத்தை தான் பின்பற்ற போறோம். 24ஆம் பிரிவுக்கு அமைய லாப நட்டத்தை வந்து சமனாத்தான் பகிர்ந்தளிக்க போறோம். நான் சொல்றது அப்ப 24ஆம் பிரிவுல குறிப்பிடப்பட்ட இன்னொரு விடயம் தான் என்னன்னா, மூலதனத்துக்கு மேலதிகமாக பங்காளர்கள் வழங்கியுள்ள கடனுக்கு ஆக ஆக குறைந்த வருடாந்த வட்டி 5% விளங்கினா சொல்றது 5% வந்து பெற்றதுக்கு உரிமை உடையவர் ஆவார். விளங்கினா அப்ப மூலதனத்துக்கு மேலதிகமா நான் சொன்னேன் மேலதிகமா சீன்ற நபர் வந்து ஒரு 5 லட்சத்தையோ அல்லது எவ்வளவோ சல்லி இட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு 5% வந்து அவர் வருடாந்த வட்டி பெற்றதுக்கு உரிமையுடையவராக இருப்பாரு. இப்ப உதாரணமா சீன்ற நபர் வந்து 5 லட்சத்தை வந்து மேலதிகமா கடன் வழங்குகிறாரு 2021ல. அப்ப 2022ல அவருக்கு வந்து மேலதிகமாக வழங்கிய கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்தணும்? 5 லட்சத்துக்கு 5 வீதம் எவ்வளவு? 25,000. 25,000. வெரி குட். விளங்கினா சொல்றது. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்றோம்? என்ன செய்ய போறோம்? இந்த அதாவது இந்த பங்குடைமை ஒப்பந்தத்துல இந்த ஒரு விடயம் குறிப்பிடப்படாட்டி, அந்த வட்டி சம்பந்தமா குறிப்பிடப்படாட்டி, நாங்க இந்த சட்டத்தை வந்து பின்பற்றுவோம். சரி 5% வட்டி மேலதிகமான கடனுக்கு. 3வது விடயம் என்னன்னு சொன்னா, நிர்வாக நடவடிக்கைகள்ல சகல பங்காளர்களும் வந்து ஈடுபட வேண்டும் என்பதுடன் அதற்காக வந்து சம்பளம் வந்து இல்ல. சம்பளம் பெறும் உரிமை வந்து இல்ல. இல்லைங்களா? நிர்வாக நடவடிக்கைக்காக ஏன்ற நபரும் பீன்ற நபரும் சீன்ற நபரும் ஒரு பங்குடைமையில ஈக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 நபர்களும் வந்து என்ன செய்யணும்? அந்த நிர்வாக நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபடணும். ஆனா அவங்க எவ்வளவு தான் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் பெறுகின்ற உரிமைக்கு தான் இல்லையா? இல்ல. சரியா? இது வந்து 24ஆம் பிரிவுல வந்து குறிப்பிடப்பட்ட விடயம். சரியா? அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, மூலதனத்துக்கு மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமையும் இல்ல. விளங்கின சொல்றது அவங்க இடுற மூலதனத்துக்கு வந்து வட்டி பெறுகின்ற உரிமையும் வந்து இல்ல. சரி, அதுவும் இல்ல. 5வது விடயம் என்னன்னா, பங்குடைமை வணிகத்தில செலவொன்று பங்காளர் தனிப்பட்ட முறையில் செலுத்தியிருந்தால், அத்தொகை வந்து மீள மீள பெறப்படணும். மீள வழங்கப்படணும். விளங்கினா பங்குடைமை நிறுவனத்தால, பங்குடைமை வணிகத்தால. உதாரணமா, ஒரு பங்குடைமை வணிகத்தின செலவொன்ற இப்ப ஏன்ற நபர் வந்து அவருடைய தனிப்பட்ட ரீதியிலா, தனிப்பட்ட முறையில செலுத்தி இருந்தால் அப்படின்னு சொன்னா, உதாரணமா, ஒரு பங்குடைமை நிறுவனம் உண்டு ஈகுது. அந்த நிறுவனத்துல ஏன்ற நபர், பீன்ற நபர், சீன்ற நபர் ஈக்கிறாங்க. அப்ப திடீர்னு கரண்ட் பில் கட்டல் அப்படின்னு சொல்லி போட்டு கரண்ட் வெட்ட வாராங்க. அப்ப அந்த நிறுவனத்துல சல்லி இல்ல. அப்ப ஏன்ற நபர் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட இருக்கிற சல்லி 20,000 கொடுத்து வந்து அந்த கரண்ட்டை வந்து வெட்ட விடாம என்ன செய்யறாரு? அந்த விடயத்தை வந்து அவருடைய தனிப்பட்ட செலவு ஒன்று செய்யறாரு. அப்ப செஞ்சார் அப்படின்னு சொன்னா அந்த அவர் தனிப்பட்ட முறையில செஞ்ச அந்த செலவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பங்குடைமை நிறுவனம் வந்து பங்குடைமை வணிகம் வந்து திருப்பி செலுத்தும். சரியா? இதுவும் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா 24ஆம் பிரிவுல குறிப்பிடப்பட்ட விடயம். சரியோ? இது கிளியரா விளங்கினா? இது ஓ கிளியரா சரி. விளங்கினா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 42ஆம் பிரிவுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது? பங்குடைமையில பங்காளர் ஒருவர் ஓய்வு பெறுகின்ற போது அல்லது மரணிக்கும் போது அல்லது முறிவடையும் போது ம். அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியா தீர்க்காட்டி அதனை வந்து கடன் கணக்கிற்கு மாற்றி ஆண்டுக்கு 5% வட்டி வழங்கணும். வெரி குட். விளங்கினா சொல்லுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். 42ஆம் பிரிவுல குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயம் தான் என்னண்டா, என்ன விஷயம் என்று சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப ஒரு பங்குடைமையில இருக்கிற ஒரு ஆள் வந்து ஏன்ற நபர் வந்து அல்லது எவராவது ஏன்ற நபரோ பீன்ற நபரோ சீன நபரோ யாரோ ஒருவர் வந்து ஓய்வு பெற்றாலோ விளங்கின சொல்றது அல்லது வந்து அவர் வந்து அந்த வணிகத்துல இருந்து விலகிச் சென்றாலோ அல்லது வந்து அவருக்கு வந்து ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டாலோ மரணித்தாலோ அவருக்கான அந்த உரிமை பங்கு இருக்குதானே பங்காளர்களோட உரிமை பங்கு அந்த உரிய தினத்துல வழங்கப்படாட்டி அந்த திகதியில உதாரணமா ஒரு பங்குடைமை ஒரு ஒரு பங்காளர் வந்து ஏன்ற பங்காளர் வந்து என்ன செய்யறாரு இன்றைக்கு
அதாவது 5ஆம் மாசம் 4ஆம் திகதி வந்து அந்த நிறுவனத்தில இருந்து விலகுறாரு. அப்ப விலகினார் அப்படின்னு சொன்னா அவருட அந்த டே அந்த அந்த விலகின டைம்ல வந்து என்ன செய்யணும், அவருட உரிமை வழங்கப்படணும். அவருட உரிமை பங்கு வந்து வழங்கப்படணும். அப்படி வழங்கப்படல அப்படின்னு சொன்னா அந்த டேட்ல இருந்து அந்த 5ஆம் மாசம் 4ஆம் மாசம் 5ஆம் திகதியில இருந்து 4ஆம் மாசம் 5ஆம் திகதியில இருந்து மீள செலுத்தும் திகதி வரையிலான காலத்திற்கு வருடாந்தம் ஆக குறைந்தது 5% வட்டி செலுத்தணும். 5% இப்ப உதாரணமா 5ஆம் மாசம் 4ஆம் திகதி அப்படின்னு சொன்னா 2025 சரியா? அப்ப 2026 4ஆம் மாசம் 5ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரோட உரிமை பங்கு 1,00,000 அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. 1,00,000 அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. அப்ப 1,00,000 அப்படின்னா அவருக்கு 2026 4ஆம் மாசம் 5ஆம் தேதி எவ்வளோ அவருக்கான அந்த உரிமை பங்குக்கான வட்டி செலுத்தணும்? எவ்வளோ? சார் எவ்வளோ? விளங்கல. இப்ப 1,00,000 அவரோட உரிமை பங்கு இருக்குது. அதாவது ஏன்ற நபரோட உரிமை பங்கு வந்து அவர் என்ன செய்யறாரு, இன்றைக்கு வந்து விலகுறாரு. சரியா? ஆனா 2025 4ஆம் மாசம் 5ஆம் தேதி விலவிட்டாரு. அடுத்த வருஷம் 4ஆம் மாசம் அவரோட உரிமை பங்கு வந்து வழங்கப்படாம இருக்குது. அவரோட உரிமை பங்குண்ட பெறுமதி வந்து 1,00,000. 1,00,000 அப்படின்னு சொன்னா 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாசம் 5ஆம் தேதி அவருக்கு எவ்வளவு வட்டி வழங்கணும்? எவ்வளவு வட்டி வழங்கணும்? சார் 5% தானே? ஓ 5% தான். 5% தான் 42ஆம் பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்குது. 5% தான். அப்ப ஓ 1,00,000க்கு 5% எவ்வளவு? 5,000 தானே? ஓ 5000 5,000 என்ன செய்யணும் அப்படின்றால் அவருக்கு வழங்கப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் வந்து இந்த சட்டத்துல வந்து குறிப்பிடப்பட்ட விடயம். இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து கேள்வியும் பார்ட் 2 கேள்வி ஆகிக்கலாம், பார்ட் 1 கேள்வி ஆகிக்கலாம். இது வந்து உங்ககிட்ட வினாவப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப அடுத்த விடயத்துக்குள்ள வாரம். பங்காளர்கள்ட ஒரு வணிகம், பங்குடைமை வணிகம் ஒன்றுட உச்ச பங்காளர்கள்ட எண்ணிக்கை 20 பேர் என வரையறுக்கப்பட்டிருக்குது. சரியா? உங்கள்ட்ட ஒரு கேள்வி. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன கேள்வின்னு சொன்னா பங்குடைமை வணிகம் ஒன்றுட உச்ச பங்காளர்கள்ட எண்ணிக்கை வந்து 20 அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்குது. எந்த சட்டம்? எந்த சட்டம்? எந்த பிரிவு? 2007ஆம் ஆண்டு 7ஆம் எழுத்து கம்பெனி சட்டம் தான். ஓ 2007ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் எத்தனாவது பிரிவு? எத்தனாவது பிரிவு? 519வது பிரிவு. சரியா? 519வது பிரிவின்படி பங்குடைமை வணிகம் ஒன்றுட உச்ச பங்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 20 என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த விடயத்துக்குள்ள வாரம். இப்ப ஒரு பங்குடைமைன்ற ஒப்பந்தம் ஒன்று இல்ல அல்லது பங்குடைமை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்படாத பிரச்சனை ஒன்று ஏதேனும் பங்குடைமை வணிகம் ஒன்றுல ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது பங்குடைமை கட்டளை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்பதான் தீர்க்கப்படும் அப்படின்றத நாங்க வந்து பார்த்திருந்தோம். சரியா? இப்ப உதாரணமா நான் உங்கள்ட்ட இந்த விடயத்தை விளக்குறதுக்காக ஒரு உதாரணமா உங்கள்ட்ட கேள்வி ஒண்ணு கேட்க போறோம். பங்காளர்களுக்கான லாப பங்கீடு வந்து பகிர்வு வந்து சொல்லிக்கிறான் 3க்கு 2க்கு 1 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். சரியா? 3க்கு 2க்கு 1 அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிக்கிறான். இப்ப நீங்க இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தின் சரி பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி இந்த லாப நட்டத்தை சமமா நீங்க பகிர இயலுமா? ஏலா. என்ன காரணம்? என்ன அவங்க காரணம்?
தந்திக்கிறாங்க இலாஃப நட்டம் 3க்கு 2 கொண்டு பகிரணும்னு. லாப நட்டம் வந்து 3க்கு 2 ஒன்று 3க்கு 2க்கு 1 சொல்லி பகிரணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல அல்லது பங்குடைமை ஒப்பந்தத்துல பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படி குறிப்பிடப்படுற டைம்ல நாங்க என்ன செய்யலாது சமனா பங்குடைமை பகிரேல. பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்ற முடியாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? அப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பங்குடைமை கட்டளை சட்டத்தை நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக்கணும். எப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு பங்குடைமை ஒப்பந்தத்துல ஒரு விடயம் இல்லாட்டி பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று இல்லாத டைம்ல அல்லது பங்குடைமை ஒப்பந்தத்துல ஒரு விடயம் குறிப்பிடப்படாட்டிதான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் பங்குடைமை கட்டளை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த விடயங்களை வந்து தீர்க்க போறோம். சரி, இந்த கணிப்பீடு வந்து நாங்க செய்ய போறோம். ரைட். இப்ப அப்ப அடுத்த விடயத்துக்குள்ள வாரம் என்ன சொன்னா ஒரு பங்குடைமை வணிகம் ஒன்றோட விசேட கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி பங்களிப்பு செய்யறது. சரி, ரைட். உதாரணமா மூலதனம் வழங்குறதாய்க்கலாம், முகாமைத்துவத்திற்கு பங்களிப்பு செய்யறதாய்க்கலாம். சரி, மூலதனம் வழங்குறது, முகாமைத்துவத்திற்கு பங்களிப்பு செய்யறது, அதே மாதிரி நட்ட இடர்களை வந்து ஏற்றுக்கொள்றது, வணிகத்திற்கு வந்து கடன் வழங்குறது, சரியா? அப்ப இது மூலமா தான் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா பங்குடைமை வணிகத்திற்கு பங்காளர்கள் வந்து பங்களிப்பு செய்யலும். ஓவா இல்லையா? ஒரு பங்குடைமை வணிகத்தின் பங்காளர்கள் ஏன்ற நபர் இருக்கிறாங்க, பீன்ற நபர் இருக்கிறாங்க, சீன்ற நபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த பங்காளர்கள் வந்து எப்படி ஒரு அந்த நிறுவனத்துல அந்த வணிகத்துல வந்து எப்படி தாக்கம் செலுத்த போறாங்க, பங்களிப்பு செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது என்னது, மூலதனம் வழங்குறதின் மூலமா அல்லது முகாமைத்துவத்திற்கு பங்களிப்பு செய்யறதின் மூலமா அல்லது நட்ட இடர்களை ஏற்கிறதின் மூலமா அல்லது கடன் வழங்குறதின் மூலமா என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா ஒரு வணிகத்திற்கு, ஒரு பங்குடைமை வணிகத்திற்கு பங்காளர்கள் பங்களிப்பு செய்யலும். ஓவா இல்லையா? ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா ஏனைய வணிகம் ஒன்று அல்லது வேறொரு முதலீட்டை தியாகம் செய்து பங்குடைமை வணிகத்துல மூலதனம் இட்டுள்ளமையால சந்தர்ப்ப கிரியம் என்ன கருவிற்கேற்ப மூலதன வட்டி செலுத்துதல் மிக பொருத்தமானது. உதாரணமா வேணே வணிகம் ஒன்றுல வந்து வேறொரு முதலீட்டுன்னு வந்து செய்யறதின் மூலமா அவர் வேற ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ள இயலும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப கிரயம் உண்டு. இது அதான் நாங்க சந்தர்ப்ப கிரயம் அப்படின்னு சொல்றது. அந்த சந்தர்ப்ப கிரைய என்ன கருவிக்கு அமைய வந்து மூலதன வட்டி செலுத்துறது மிக பொருத்தமானது. அதாவது கரெக்ட்னு இல்ல அப்படின்னு சொன்னா மிக பொருத்தமான ஒரு விடயம். அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்ல, அது செஞ்சா நல்லம் அப்படின்ற ஒரு விடயம். விலங்கு என்ன சொல்றது? அப்ப இந்த மூலதன வட்டி இப்ப உதாரணமா ஒரு மூலதனத்தை இடுறாரு, ஒரு 10 லட்சம் அப்படின்ற ஒரு மூலதனத்தை வந்து ஒருத்தர் இடுறாரு. சரியா? நசீர்ன்ற நபர். அப்ப நசீர்ன்ற நபர் வந்து 10 லட்சம் வந்து என்ன செய்யறாரு, ஒரு நிறுவனத்துல மூலதனம் இடுறாரு. அப்ப மூலதனம் இடுற சந்தர்ப்பத்துல அந்த 10 லட்சத்தை வந்து அந்த பங்குடைமையில மூலதனமா இடாம வேற ஒரு நிறுவனத்துல இட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்ளலும் அப்படின்றால் அப்ப அதுல வந்து ஒரு சந்தர்ப்ப கிரயம் ஒன்று ஏற்படுது. அந்த எண்ணக்கருவிக்கு அமைய மூலதன வட்டி செலுத்தப்படும். அப்ப பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றுல மூலதன வட்டி இல்ல அப்படின்னு குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது, ஒரு முறையான விடயம் அல்ல. அதுதான் இதுல சொல்றோம். மிக பொருத்தமான விடயம் உண்டு இல்ல. அப்ப மிக பொருத்தமான விடயம் உண்டு எது, என்ன விடயம்? மூலதன வட்டி செலுத்துறது நல்ல. அதான் அந்த கருத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். அதே மாதிரி முகாமைக்கு பங்களிப்பு செய்யறது, நட்ட இடர்களை ஏற்றது போன்ற காரணங்களால அனுகூலங்களை வந்து வழங்குதலும் பொருத்தமானது.
விளங்கினா இப்ப அதாவது இந்த சம்பளங்களை வழங்குறதும் பொருத்தமான ஒரு விடயம். சம்பளம் இல்லை அப்படின்றத தாண்டி சம்பளம் வழங்குறது அப்படின்றது நீ பொறுத்து, அதாவது இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாடு இல்லை, செஞ்சா நல்லா இந்த பங்குடைமைகள்ல. சரி. அதே மாதிரி பங்குடைமை வணிக ஒப்பந்தத்திற்கு ஏற்ப பங்காளர்களது மூலதனங்களுக்கான வட்டியும் முகாமைத்துவத்திற்கு பங்களிப்பு செய்வதனால் சம்பளமும் அனுகூலங்களாக கிடைக்க எனவும் இடர்களுக்கு லாபத்தில் பங்கு கிடைக்கிறது எனவும் தெரிய வருகின்றது. சரியா? அப்ப நல்லா வினைக்கொள்ளணும். மூலதனம் ஈட்டுறதுக்காக வட்டி கிடைக்கப்படுது, முகாமைத்துவத்துக்கு பங்களிப்பு செய்யறதால சம்பளம் கிடைக்கப்படுது. அதே மாதிரி வந்து என்னது, இடர்களுக்காக வந்து லாபத்துல பங்கு கிடைக்கப்படுது. இதெல்லாம் கிடைக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு பங்குடைமையில இதுதான் நடக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த பங்காளர்களோட வணிகத்திற்கு வழங்கப்படுற கடனுக்கான வட்டி கிடைத்தல் அனுகூலம் ஒன்று. விளங்கினா அப்ப அந்த 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 கடன் வழங்கியவருக்கு வந்து ஒரு அனுகூலம். அதே மாதிரி பங்காளர்கள் வழங்குகின்ற சேவைகளுக்கு ஏற்ப வணிகத்துக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். பங்குடைமை வணிகம் வந்து பங்காளர்களுக்கு வழங்குற அனுகூலம் பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபத்திலிருந்து பகிரப்படும். விளங்கினா அப்ப பங்குடைமை வணிகம் வந்து பங்காளர்களுக்கு வழங்குற சம்பளம் தானே, அந்த சம்பளம் வந்து எதுல இருந்து வழங்கப்படும் அப்படின்னா அந்த பங்குடைமை உழைத்த தேறிய லாபத்துல இருந்து தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா பங்குடைமைக்கான பங்குடைமையில இருக்கிற அந்த பங்காளர்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? கிளியரா விளங்கிச்சா? ஓ இது சார். கிளியரா விளங்கிச்சா? ரைட். அடுத்த விடயம் என்னன்னா, ஒரு லாப நட்ட பகிர்வு கணக்க நாங்க வரவு வைக்கிறோம். சரியா? லாப நட்ட பகிர்வு கணக்கு எவ்வாறான சந்தர்ப்பத்துல வரவு அப்படின்னு சொன்னா, தேறிய லாபத்துல இருந்து குறைக்கிற விடயம் என்ன? தேறிய லாபத்துல இருந்து குறைக்கப்படுகின்ற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மூலதன வட்டி எதுல இருந்து கொடுக்கிறோம்? மூலதன வட்டி எதுல இருந்து கொடுக்கிறோம்? தேறிய லாபத்துல தேறிய லாபத்துல இருந்து. அதே மாதிரி இரண்டாவது விடயம் என்ன? பங்காளர்களுக்கான சம்பளம் எதுல இருந்து கொடுக்கிறோம்? தேறிய லாபத்துல தேறிய லாபத்துல இருந்து. அதே மாதிரி லாப பங்கு அதுவும் தேறிய லாபம். தேறிய லாபம். அப்ப இது மூன்றையும் கூட்ட வாரத்துக்கு பேர் என்ன? மூலதன வட்டி, பங்காளர்களோட சம்பளம், லாப பங்கு. இது மூன்றையும் கூட்ட வாரத்துக்கான பேர் என்ன? என்ன பேர்? அப்ப தேறிய லாபத்துல இருந்து இது மூன்றையும் கழிச்சா அது தேறிய லாபம் பூஜ்ஜியம் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப இது மூன்றையும் கூட்ட வரதுக்கான பேர் என்ன? மேல போட்டிக்கிறேனே, தேறிய லாபம். தேறிய லாபம். குழம்பிடப்படாது, தேறிய லாபம். சரியா? அப்ப தேறிய லாபம் அப்படின்னு சொன்னா மூலதன வட்டிக்கும் அதே மாதிரி வந்து என்னது பங்காளர் சம்பளத்துக்கும் லாப பங்கத்துக்கும் வந்து கொடுக்கப்படும். இப்ப உதாரணமா நீங்க சொல்லுங்க பாப்போம். தேறிய லாபத்துல இந்த மூலதன வட்டி செலுத்தப்படல, பங்காளர் சம்பளம் உண்டு நினைக்க இல்லை அப்படின்னா அப்ப தேறிய லாபம் லாப பங்குக்கு வந்து சமனாய்க்குமா இல்லையா? சமன். சமனாய். மூலதன வட்டி அங்கனைக்கு கொடுக்கப்படல, பங்காளர் சம்பளம் உண்டு இல்லை அப்படின்டா தேறிய லாபமும் லாப பங்கும் சமனா இல்லையா? இதெல்லாம் எம்சிக்யூல வந்து கணக்குகளின் மூலமா செக் பண்ணுவோம். சரியா? கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வரோம். இப்ப இந்த மூலதன வட்டி ஆயிக்கலாம். அதே மாதிரி இந்த பங்காளர்களோட சம்பளம் ஆயிக்கலாம். அதே மாதிரி லாப பங்கு ஆயிக்கலாம். லாப பங்கு ஆயிக்கலாம். இந்த மூன்று விடயத்தையும் வந்து நாங்க சரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த மூன்று விடயத்தையும் நாங்க
எங்களுக்கு செலவுன்றாக கருத்தில் கொள்வோமா? இதை நாங்க செலவுன்னு சொல்லுவோமா? மூலதன வட்டி அப்படின்றது ஒரு செலவா? பங்காளர் சம்பளம் அப்படின்றது ஒரு செலவா? லாப பங்கு இல்ல. அப்படின்றது ஒரு செலவா? நாங்க இதை என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா, உதாரணமா உங்கள்ட்ட அந்த வளமையா அந்த கேட்டு வர கேள்வி நிறைய பார்த்து வளமையா உங்கள்ட்ட கேட்டு வர கேள்விதான் என்னன்னு சொன்னா, அந்த கூற்றுல தருவான். ஏன்ற கூற்று, பீன்ற கூற்று, சீன்ற கூற்று, டீன்ற கூற்றை தந்துட்டு கீழே கேட்பான், மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து கீழுள்ள விடையில் இருந்து தெரிவு செய்க. அதாவது ஏ சரியா பிழையா, இதுல கீழே ஆன்சர் தருவான். சரியான கூட்டுல ஏ பி சி, அதே மாதிரி ஏ சி டி அப்படி வந்து ஆன்சர் தருவோம். இப்படியான கேள்வி வந்து வளமையா உங்ககிட்ட வார கேள்வி. நிறைய பாஸ் பேப்பர்கள் எடுத்தா வந்து உங்களுக்கு விளங்கும். அப்ப இதுல ஒரு பங்குடைமை சம்பந்தமான ஒரு கேள்வியில வந்து ஒரு கூற்றொன்று தாரான் உங்ககிட்ட. உதாரணமா நான் சொல்றேன். மூலதன வட்டி பங்குடைமை வணிகம் ஒன்றுட செலவொன்றாக கருதப்படும். இந்த கூற்று சரியா பிழையா? இல்லதானே சார்? பிழை. ஏன் பிழை? இது ஒரு உரிமை கணக்கு உள்ளனவர் இது. ரைட். அது ஏன் பிழை அப்படின்னு சொன்னா, ஏன் உரிமை கணக்குக்குள்ள உள்ளடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் அது ஒரு லாப நட்ட பகிர்வாக நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். அதனால என்ன சொல்றது, மூலதன வட்டி அப்படின்றது வந்து லாப நட்ட பகிர்வு. அதாவது தேறிய லாபத்துல இருந்து குறைக்கிறோம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ சார். ஓ சார். என்ன சொல்றது, தேறிய லாபத்துல இருந்து கழிக்கிற விடயம், குறைக்கிற விஷயம். சரி, அப்ப அடுத்த கூற்று தாரான், பங்காளர் சம்பளமானது ஒரு பங்குடைமையொன்றோட செலவாகும். இந்த கூற்று சரியா பிழையா? பிழை. பிழை. அப்ப அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அது ஒரு செலவா அல்லது லாப பகிர்வா? இலாப அதுவும் பகிர்வு. பங்குடன் ஒரு இலாப பகிர்வு தான். அதுவும் லாப பகிர்வு. சரியா? அதே மாதிரி பங்கும் வந்து லாப பகிர்வு. இப்ப இந்த மூன்று விடயத்தையும் நான் திருப்பி திருப்பி ஏன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு MCQல வந்து செக் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் வந்து உங்கள்ட்ட இருக்கு. சரியா? அப்ப இந்த மூன்று விடயத்தையும் தெளிவாக நினைக்கொள்ளணும். தேறிய லாபத்தில இருந்து குறைக்கிற மூன்று விடயம், அதாவது லாப பகிர்வொன்றாக கவனத்திற்கொள்ற மூன்று விடயமும் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். மூலதன வட்டி, மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப பகிர்வு. மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப பங்கு. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இது இந்த மூன்றுக்குமே பேர் என்ன? லாப பகிர்வு. லாப பகிர்வு. சரியோ? கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாரம். அப்ப நாங்க இது மூன்றும் வந்து லாப பகிர்வு அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு பங்காளர் வணிகத்திற்கு வழங்கிய கடன் தானே, அந்த கடனுக்காக வட்டி ஒன்று செலுத்துறாங்க, அந்த வணிகத்தினால வட்டி ஒன்று செலுத்தப்படுது, அத நாங்க லாப பகிர்வா சொல்லுவோமா அல்லது செலவா சொல்லுவோமா? செலவா. அது ஒரு செலவு. என்ன சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பங்காளர் வணிகத்திற்கு வழங்கிய கடனுக்கு வட்டி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, வட்டி செலுத்தினாங்க, அந்த வணிகம் வட்டி செலுத்திச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒன்றும் செலவீனம். விளங்கினா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த விடயம் என்னன்னா, பங்காளர்களோட உரிமைகள் என்னென்ன? பங்காளர்களோட உரிமை சம்பந்தமா பார்க்க போறோம். பங்காளர்களோட உரிமை சம்பந்தமா பார்க்க போறோம். பங்காளர்களோட உரிமையை பொறுத்த வரையில நல்லா விளைக்கணும். கொஞ்சம் மேலோட்டமா தான் பார்க்கிறோம். சரியா? எங்களுக்கு MCQக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆராயிரம். சரி, இப்ப பங்காளர்களோட உரிமை, இந்த பங்காளர்களோட உரிமையாண்மையை பொறுத்த வரையில, பங்காளர்களோட உரிமையாண்மையை பொறுத்த வரையில அந்த பங்காளர்களோட உரிமையாண்மை வந்து 2 கணக்குகளை வந்து கூட்டுறதின் மூலமா எங்களுக்கு பெற்றுக்கொள்ளேன். என்னென்ன விடயம்?
என்னென்ன விடயம்? நடைமுறை மூலதன கணக்கு அதே கணக்கும் போல மூலதன நடைமுறை கணக்கா? வெரி குட். நடைமுறை கணக்கையும் நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கு மீதியையும் கூட்ட வாரது. மூலதன கணக்கையும் கூட்ட வாரதுன்னு சொன்னா பங்காளர்களோட உரிமையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். பங்காளர்களோட உரிமையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? அப்ப நடைமுறை கணக்கு வந்து 5000 மீக்குது, மூலதன கணக்கு வந்து 2000 மீக்குது அப்படின்னு சொன்னா 2000 மீக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம், பங்காளரோட உரிமை எவ்வளவு? உரிமையாண்மை 7000. 7000. சரியா? அப்ப பேசிக்கான விஷயம் என்ன? பேசிக்கான விஷயம் என்ன? நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் கூட்ட வாரது தான் என்னது? பங்காளர்களோட உரிமையாண்மை. பங்காளர்களோட உரிமையாண்மை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இப்ப இந்த நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் சிம்பிளான உங்களுக்கு சொல்றேனே, நல்லா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. இப்ப இந்த நடைமுறை கணக்குல வந்து நாங்க எதையெல்லாம் பதிவு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா மாறும் உரிமையாண்மையை தான் பதிவு செய்ய போறோம். எப்படியான உரிமையாண்மை? மாறும் உரிமையாண்மை. ஆனா மூலதன கணக்குல வந்து எப்படியான உரிமையாண்மையை பதிவு செய்ய போறோம்? நிலையான உரிமையாண்மை. நிலையான உரிமையாண்மை. சரியா? அப்ப நான் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, அப்ப நடைமுறை கணக்கு சரி, நடைமுறை கணக்குல மாறும் உரிமையாண்மை அப்படின்னு சொன்னா மாறும் உரிமையாண்மை அப்படின்னு சொன்னா மூலதன வட்டி. மூலதன வட்டி இதை நாங்க நடைமுறை கணக்குல தான் பதிவு செய்வோம். பங்காளர்களுக்கான சம்பளம், அதே மாதிரி பங்காளர்கள் வந்து அந்த நிறுவனத்தில இருந்து அதாவது பற்றுக்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட தனிப்பட்ட ரீதியான செலவுகளுக்காக அந்த நிறுவனத்தில இருந்து பணத்தையோ பொருளையோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பற்று அப்படின்னு சொல்லுவோம். பற்றுக்கள். அதே மாதிரி லாப நட்ட பங்கு. லாப நட்ட பங்கு. அதே மாதிரி கடனுக்கான வழங்கப்பட்டுள்ள கடனுக்கான வட்டி. சரி, வட்டி. அதே மாதிரி பங்காளர் செய்த வணிக செலவினங்களை மீள எடுக்கிறது. என்ன சொல்றது? பங்காளர் செய்த வணிக செலவினங்களை மீள எடுக்கிறது. மீள எடுத்தல் அப்படின்னு சொன்னா இப்ப பங்காளர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட ரீதியில வந்து வணிக செலவினங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து வணிகம் திருப்பி அந்த பங்காளர்கள் வந்து அந்த வணிகத்தில இருந்து மீள எடுத்துக்கொள்றது. அதையும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த நடைமுறை கணக்குல தான் பதிய போறோம். இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்? மாறும் உரிமையாண்மையை பதிவு செய்யற கணக்கு. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? பங்காளர்ட நடைமுறை கணக்கு அப்படின்னு சொல்றோம். பங்காளர்கள்ட நடைமுறை கணக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப மூலதன கணக்கு அப்படின்னா ஆரம்ப அதாவது என்னது? நிலையான உரிமையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப மூலதன கணக்குல நாங்க எது பதிவோம்? ஆரம்ப மூலதன கணக்கு மீதிய பதிவும். அதே மாதிரி வந்து மேலதிகமாக மூலதனம் இட்டாங்கன்னு சொன்னா அதை பதிவும். மேலதிக மூலதனம் என்ன சொல்றது? அல்லது முதலீடு இணக்கப்பாட்டிற்கு இணக்கப்பாட்டிற்கேற்ப வந்து மூலதனத்தை மீள எடுக்கிறது. சரி, இணக்கப்பாட்டிற்கமைய வந்து மூலதனத்தை மீள பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்க அதுல தான் பதிவோம். அதே மாதிரி கடைசியா ஒரு விடயம் இந்த மூலதன கணக்குல பதிவோம். என்ன விடயம் சொல்லும் பாவம்? நன்மதிப்பை இதுல பதிகிறது. மூலதன கணக்குல. மூலதன கணக்குல. சரியா? நன்மதிப்பையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூலதன கணக்குல தான் பதிய போறோம். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா நிலையான உரிமையாண்மை. இது வந்து என்ன? மாறும் உரிமையாண்மை. சரியா? அப்ப நடைமுறை கணக்குல பதிகிற விடயம் என்ன? மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், பற்றுக்கள், லாப நட்ட பங்கு, வழங்கப்பட்டுள்ள கடனுக்கான வட்டி, பங்காளர் செய்த உரிமையை அதாவது பங்காளர் செய்த வணிக செலவினங்களை வந்து அவங்க மீள பெற்றுக்கொள்றது, வணிகத்தில் இருந்து எடுத்துக்கொள்றது. இதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த நடைமுறை கணக்குல பதிவோம். மூலதன கணக்குல எது பதிவோம்? ஆரம்ப மூலதன கணக்கு மீதி மேலதிகமா மூலதனங்க இட்டாங்கன்னு சொன்னா அது இணக்கப்பாட்டிற்கமைய மூலதனங்களை மீள எடுத்தாங்கன்னு சொன்னா அதையும் பதிவோம். நன்மதிப்பையும் பதிவோம். சரியா? அப்ப மூலதனம் சம்பந்தமான விடயத்தையும்
மூலதனம் சம்பந்தமான விடயத்தையும் நன்மதிப்பு சம்பந்தமான விடயத்தையும் நாங்க எதுல பதிவோம் மூலதன கணக்கு. மூலதன கணக்குல. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இந்த பங்காளர்களோட மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு வெவ்வேறாக பேணப்பட வேண்டும் என்பதோடு அவை நிரல் முறையில வந்து தயாரிக்கப்படும். வேற வேற முறையில தான் ரெண்டுமே வந்து வேறு வேறாக நாங்க தயாரிப்போம். சரியா? ரெண்டையும் உண்டா பதிவுல தானே மூலதன வேறையா நடைமுறை கணக்கு வேறையா வந்து பதிகிறது. ரைட். அடுத்த விடயம் என்னண்டா, பங்காளர்களோட மூலதன கணக்கு மீதிகளும் நடைமுறை கணக்கு மீதிகளிலும் மொத்தம் பங்குடைமையினது உரிமையாண்மையிட மொத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும். இல்லைங்களா? அது ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட விடயம். அப்ப பங்காளர்களால பங்குடைமைக்கு வழங்கப்பட்டுள்ள கடனானது உரிமையாண்மை அன்றி பங்குடைமையின் வணிகத்தினது பொறுப்பாக வந்து இனம் காணப்படும். சரியா? அப்ப பங்காளர் வந்து ஒரு பங்குடைமைக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் வந்து உரிமையாண்மை ஒன்று இல்ல. அது வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், பங்குடைமை ஒன்றோட பங்குடைமை வணிகத்தின் ஒரு பொறுப்பு. இல்லைங்களா? அதை திருப்பி செலுத்தணும். உதாரணமா அமல் அமல் கமல் விமல் அப்படின்னு 3 பேர் வந்து ஒரு பங்குடைமை வணிகம் ஒன்று நடாத்துறான். அப்ப அமல் அப்படின்றவர் என்ன செய்யறாரு, மேலதிகமா அவரோட இதுல இருந்து மேலதிகமா ஒரு கடனை வழங்குறார். அந்த கடனை நாங்க உரிமையாண்மையா நாங்க எடுப்போமா? இல்ல. இல்ல. அது என்னது எங்களுக்கு ஒரு அந்த அந்த நிறுவனத்துக்கு என்னது, அது ஒரு கடன் வழங்கினா அது என்னது, பொறுப்பு. பொறுப்பு. இல்லைங்கன்னா உங்களுக்கு சொல்றது, அதையும் நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். ரைட். வாய்ஸ் கிளியரா? ஓ சார். ரைட்.
அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். அடுத்த விடயமா நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, இந்த பங்குடைமை வணிகம் ஒன்றுல வந்து வருமான கூற்றை வந்து எப்படி தயாரிக்கிறது? அந்த வருமான கூற்று தயாரித்து பங்காளர்களிடையே லாப நட்டங்களை வந்து பகிர்வு செய்யற முறையை நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப பங்குடைமை வணிகம் ஒன்றோட லாப நட்ட பகிர்வு எப்படி நடக்குது அப்படின்னா, முதலாவது வருமான கூற்று ஒன்று எடுக்குது. வருமான கூற்று. அந்த வருமான கூற்றுல இருந்து தானே எங்களுக்கு தேறிய லாபம் எடுக்கிறது. ஓவா இல்லையா? தேறிய லாபத்தை நாங்க எதன் மூலம் பெற்றுக்கொள்வது? வருமான கூற்றின் மூலம் தானே. ஓவா இல்லையா? ஓ ஓ சார். அந்த தேறிய லாபத்துல இருந்து தான் நாங்க என்ன செய்ய போறோம்? லாப நட்ட பகிர்வு கூற்றை நாங்க எடுக்க போறோம். தேறிய லாபத்துல இருந்து. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் மேல சொன்ன விஷயம் இந்த தேறிய லாபத்துல உள்ளடங்குற விடயம் என்னன்னு? மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், பங்காளர் இலாப சம்பளம், நட்ட பகிர்வு. லாப நட்ட பங்கு. லாப நட்ட பங்கு. சரி. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப வருமான கூற்றுல இருந்து எங்களுக்கு வந்து தேறிய லாபம் கிடைக்கப்பெறுது. தேறிய லாபம் கிடைக்கப்பெறுது. அந்த தேறிய லாபத்துல இருந்து தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னால் இந்த லாப நட்ட பகிர்வு கூற்றை நாங்க செய்வோம். அப்ப லாப நட்ட பகிர்வு கூற்றை வந்து நாங்க அதாவது லாப நட்ட பகிர்வை வந்து நாங்க 3 முறையில நாங்க செய்வோம். என்னது? மூலதனத்துக்கான வட்டி, பங்காளரோட சம்பளம், லாப நட்ட பங்கு. இந்த இந்த உருப்படிகளை தான் வந்து நடைமுறை கணக்குக்கு வந்து மாற்றுவோம். இப்ப இந்த 3 உருப்படிகளையும் வந்து நாங்க எந்த கணக்குக்கு மாற்ற போறோம்? எந்த கணக்குக்கு மாற்றுவோம்? நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். தேறிய லாபத்துல நாங்க தேறிய லாபத்தை பகிர்வு செய்யற விடயத்தை நாங்க எந்த கணக்குக்கு மாற்றுறது? நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்கு. அதுல தான் நாங்க நடைமுறை கணக்குல மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், பட்டு, லாப நட்ட பகிர்வு இதெல்லாம் வந்து என்னது? இந்த நடைமுறை கணக்குல தான் வரப்போகுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு வருமான கூற்றுல இருந்து தேறிய லாபத்தை எடுப்போம். தேறிய லாபத்துல இருந்து அந்த தேறிய லாபத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? பகிர்வு செய்ய போறோம். அந்த பகிர்வை தான் லாப நட்ட பகிர்வு அப்படின்னு சொல்றது. அந்த லாப நட்ட பகிர்வு வந்து 3 முறைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். அதுல அதுல விடயம் தான் அதுல இருக்கிற 3 விடயமும் தான் என்னன்னு சொன்னா மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப நட்ட பங்கு. லாப நட்ட பங்கு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக வினைக்கொள்ளும். ரைட். அப்ப அந்த பங்குடைமை வணிகம் ஒன்றோட செயற்பாட்டு பெருபேனிட்டு வந்து கணிப்பிடுறதுக்காகத்தான் இந்த வருமான கூற்றை வந்து தயாரிப்பு. ஒரு பங்குடைமை வணிகம் ஒன்றோட அதுல எப்படி அதுல செயற்பாடு எப்படி இருக்குது? அதுல வருமானம் எப்படி? அதுல செலவு எப்படி? என்ன சொல்லுது? இது இப்படியாக அந்த செயற்பாட்டு பெருவேற்றின கணிப்பிடுறதுக்காகத்தான் நாங்க வருமான கூற்றுண்ட தயாரிக்கணும். சரி. இப்படியாக அந்த வருமான கூற்றுண்ட தயாரிச்சு அதுல வார அந்த தேறிய லாபத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பகிர்வு செய்ய போறோம். அந்த பகிர்வுக்கு பேர் தான் என்ன? லாப நட்ட பகிர்வு அப்படின்னு சொல்றோம். அந்த பகிர்வு வந்து 3 முறைகள்ல இடம்பெறும். என்னென்ன முறை? அந்த பகிர்வு 3 முறைகள்ல இடம்பெறும். அந்த மூலதன முறை வட்டி, பங்காளர் சம்பளம். ரைட். மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப நட்ட பங்கு. அப்ப லாப நட்ட வெரி இப்ப இந்த 3க்குமான இரட்டை பதிவு. சரியா? இந்த 3க்குமான இரட்டை பதிவு என்னன்னு சொன்னா லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, அதே மாதிரி வந்து என்ன? நடைமுறை கணக்கு செலவு. நடைமுறை கணக்குல நாங்க என்ன வைப்போம்? செலவு. செலவு. சரியா? அப்ப ஒரு மூலதன வட்டியோ அல்லது பங்காளர் சம்பளமோ லாப நட்டு பங்கோ இந்த மூன்றுக்குமான இரட்டை பதிவு என்ன? லாப நட்ட கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. சரியா? இந்த இரட்டை பதிவையும் வந்து நோட் பண்ணிக்கொள்ளணும். சரி. ரைட்.
ரைட். சரி. அப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப பங்காளர்களோட நடைமுறை கணக்கு அதை கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியது. சரியா? பங்காளர்களோட நடைமுறை கணக்கு. பங்காளர்களோட நடைமுறை கணக்கு. சரி. இந்த பங்காளர்களோட நடைமுறை கணக்கு அப்படின்னு சொன்னா, பங்காளர்களுடன் தொடர்புடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்கின்ற கணக்கு. விலை என்ன சொல்றது? ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதிகள் அழிக்கலாம், அதே மாதிரி பங்காளர் சம்பளங்கள் அழிக்கலாம், பங்காளர் மூலதன வட்டி, பங்காளர் கடன் வட்டி, இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இந்த பங்காளர்களோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல். அப்ப பங்காளர்களோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கின்ற ஒரு கணக்கு தான் என்ன கணக்கு? என்ன கணக்கு? பங்காளர் நடைமுறை கணக்கு. பங்காளர்களோட நடைமுறை கணக்கு. சரி. அதாவது அதாவது அதை நாங்க என்னன்னு சொல்றோம்? மாறும் உரிமை அப்படின்னு சொல்றோம். மாறும் உரிமை அப்படின்னு சொல்றோம். மாறும் உரிமையை பதிவு செய்கின்ற கணக்கைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பங்காளர் நடைமுறை கணக்கு. பங்காளர் நடைமுறை கணக்கு. சரி. அப்ப இந்த கணக்குல வந்து பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகள் செலவு பக்கத்துல வைக்கப்படும். அப்ப பங்காளர்களிடமிருந்து அறவிட வேண்டிய விடயங்களை நாங்க என்ன எதுல வைப்போம்? வரவு பக்கம். வரவுல வைப்போம். சரியா? இதுதான் விடயம். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை செலவு பக்கத்துல வைப்போம். சரி. பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை செலவு பக்கத்துல வைப்போம். பங்காளர்களிடமிருந்து அறவிட வேண்டியவைகளை எல்லாம் வைப்போம். வரவு பக்கம். வரவு பக்கம். அப்ப நடைமுறை கணக்குல செலவுல இடம்பெற வேண்டியவை அல்லது வந்து பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியவை. பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை நாங்க எதுல வைக்க போறோம்? எதுல வைக்க போறோம்? செலவு பக்கத்துல. செலவு பக்கத்துல. சரியா? அப்ப பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகள்ல வந்து ஆரம்ப நடைமுறை கணக்குகள் வந்து ஆரம்ப நடைமுறை கணக்கு எந்த எந்த மீதியா வரும் பொதுவா? செலவு. செலவு மீதி. விலை நான் சொல்றது செலவு மீதி. அப்ப ஆரம்ப நடைமுறை கணக்கு இது வந்து என்ன? செலவு பக்கத்துல வரப்போகுது. அதே மாதிரி பங்காளருக்கு கொடுக்க வேண்டிய பங்காளர்களோட சம்பளம் வந்து பங்காளருக்கு கொடுக்கிறதா பங்காளர்கிட்ட இருந்து பெறதா? கொடுக்கிறது. பங்காளர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது. அப்ப கொடுக்கிற விடயத்துல நாங்க என்ன செய்வோம்? செலவுல பதிவோம். அப்ப பங்காளர்களுக்கான சம்பளம் ஆகிக்கலாம், பங்காளர்களுக்கான மூலதன வட்டி ஆகிக்கலாம், அதே மாதிரி பங்காளர்களுக்கான கடன் வட்டி ஆகிக்கலாம், இதெல்லாம் வந்து என்னன்னா கொடுக்க வேண்டியவை. அப்ப கொடுக்க வேண்டியவைகளை நாங்க எதுல வைப்போம்? எதுல வைப்போம்? செலவு பக்கம். செலவு பக்கம். அதே மாதிரி பங்காளர்களுக்கான சொத்து வாடகை ஆகிக்கலாம். சரியா? அதே மாதிரி வந்து பங்காளர்கள் வந்து பங்குடைமைக்காக செய்த செலவுகள் இதுல வந்து கொடுக்க வேண்டியவைகள். அதே மாதிரி வந்து லாப பங்காய்க்கலாம். லாப பங்கு. லாப பங்கும் வந்து எதுல வரும்? எதுல வரும்? செலவு பக்கம். செலவு பக்கம். சரியா? ரைட். அடுத்தது இந்த பங்காளரோட நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல என்னென்ன விடயம் உள்ளடங்க போகுது? அப்ப வரவு பக்கம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? பங்காளரிடமிருந்து அறவிட வேண்டிய விடயங்கள். அறவிட வேண்டியவைகள். சரியா? அப்ப பங்காளரிடமிருந்து அறவிட வேண்டியவைகள் வரவு பக்கத்துல அப்படின்னா என்னென்ன விடயம்? ஆரம்ப நடைமுறை கணக்கு வரவு மீதியா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க வரவுல வைப்போம். ஆரம்ப நடைமுறை கணக்கு வரவு மீதியா இருந்துச்சு சொன்னா வரவுல வைப்போம். அப்ப வரவு மீதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். ஆரம்ப நடைமுறை கணக்கு வரவு மீதியாகிறதுக்கான காரணம் என்ன வாய்க்கும்? வரவு மீதி வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கொள்றேன்?
இப்ப செலவு மீதியா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம்? சார் எனக்கு இந்த பாடம் கிளியர் இல்லை பெருசா, அதனால எனக்கு தெரியாது சார். ரைட். இப்ப பங்காளருக்கு வந்து கொடுக்கவே, அதாவது பங்காளருடைய மீதி ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி. அப்ப நடைமுறை கணக்கு மீதி வந்து வரவுல வாரத்துக்கான சான்ஸ் மீதி, செலவுல வாரத்துக்கான சான்ஸ் மீதி. சரியா? அப்ப அந்த ஆரம்ப நடைமுறை கணக்கு வந்து வரவுலையும் வரும், செலவுலையும் வரும். சரியா? அப்ப செலவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நாங்க அந்த நடைமுறை கணக்கு பொதுவாவே செலவுல தான் வரைக்கும். விளங்கினா? அப்ப இப்ப ஆரம்ப நடைமுறை கணக்கு ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி வந்து வரவுல வந்திக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30,000 என்னது 300 வந்திக்குது, 3,00,000 அப்படி வந்திக்குதுண்டா வரவுல வந்திக்குது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பங்காளர்களோட மூலதன கணக்கு 400 வந்திக்குது. இப்ப பங்காளர்களோட உரிமையாண்மை எவ்வளவு அப்படின்னு கேட்டா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? பொதுவாவே நடைமுறை கணக்கு செலவுல தான் வரணும். சரியா? அப்படி வரவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன வரும்? நாங்க மூலதன கணக்குல இருந்து மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் கூட்டுவோமா, மூலதன கணக்குல இருந்து நடைமுறை கணக்கை கழிப்போமா? கழிக்கணும். கழிக்கும். விளங்கி நான் சொல்றது கழிச்சா தான் அப்ப எவ்வளவு உரிமையாண்மை வரும்? 100. 100. சரியா? அதுக்கான ரீசனை வந்து நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் சொல்ற விடயத்தை நான் இப்பவே நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. இப்பவே நீங்க பேசிக்கா வந்து இந்த விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்களேன். அதே மாதிரி இந்த பங்குடைமை நடைமுறை கணக்குல வரவுல இடம்பெற வேண்டிய உருப்படிகள் செலவுல இடம்பெற வேண்டிய உருப்படிகள். அப்ப வரவுல என்னது? வரவுல இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா என்ன? பங்காளர்கள்ட்ட இருந்து அறவிட வேண்டியது. அப்ப பங்காளர்ட்ட இருந்து அறவிட வேண்டியது என்ன? பற்று. ஒரு 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 பங்காளர் இருக்கிறாரு. அந்த பங்காளர் வந்து அந்த நிறுவனத்தில இருந்து ஒரு பற்றொன்று செய்றாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து திருப்பி அந்த பங்காளர் அந்த நிறுவனத்துக்கு குடுக்கணும். அப்ப பங்காளர்ட்ட இருந்து அறவிடணும் அந்த நிறுவனம். அப்ப அது வந்து என்னது? வரவுல வைக்கணும். அதே மாரி பங்காளர் பணத்திலிருந்து செய்த பங்குடைமை பணத்திலிருந்து செலவுகள். அதத்தான் நாங்க பற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி செலுத்திய ஆ மூலதன வட்டி. இதுவும் வந்து என்னது? வரவுல வைப்போம். அதே மாரி செலுத்திய பங்காளர் சம்பளம். செலுத்தியவைகள் எல்லாம் வந்து என்னது? வரவுல நாங்க வைக்க போறோம். அதாங்க நான் உங்களுக்கு சொல்றது. செலுத்தியவைகள். சரியா? அப்ப உதாரணமா, இங்க பங்காளர் மூலதன வட்டி செலுத்த வேண்டியவைகள், கொடுக்க வேண்டியவைகள நாங்க என்ன செய்ய போறோம்? செலவுல வைப்போம். அதே நாங்க அத வந்து செலுத்திட்டோம். இப்ப பங்காளர் சம்பளத்த வந்து செலுத்திட்டோம். மூலதன வட்டிய செலுத்திட்டோம். விளங்கி நான் சொல்றது. செலுத்திய பங்காளர் சம்பளம், செலுத்திய மூலதன வட்டி, செலுத்திய பங்காளர் சொத்துக்கான வாடகை, நட்டத்தில பங்கு. விளங்கி நான் சொல்றது. நட்டத்தின் பங்கு. இதெல்லாம் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க ஆ வரவுல வைப்போம். விளங்கினா? அப்ப செலவுல இடம்பெற வேண்டிய விடயங்கள் வந்து அத நாங்க குடுத்துட்டோம். பங்காளர் சம்பளம் ஒண்ணு குடுத்துட்டோம். பங்காளருக்கான மூலதன வட்டி ஒண்ணு செலுத்திக்கிறோம். பங்காளருக்கான கடன் வட்டிய செலுத்திக்கிறோம். ஆ பங்காளர் அதாவது என்னது? செலுத்திய பங்காளர் சொத்துக்கான வாடகை, செலுத்திய பங்காளர் சம்பளம், செலுத்திய மூலதன வட்டி, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு விடயத்த நாங்க அது வந்து செலுத்த இல்ல. நாங்க குடுத்துட்டோம். செலுத்திக்கிற விடயத்த நாங்க குடுத்துக்கிறோம். விளங்கினா? செலுத்தி முடிஞ்சுது. அப்ப முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நடைமுறை கணக்குல வரவுல வைப்போம். கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட்.
ரைட். அடுத்தது வந்து மூலதன வட்டி, அதே மாதிரி பங்காளர் சம்பளம், சரியா? அதே மாதிரி எஞ்சிய இலாபம். எஞ்சிய லாபம், சரியா? அப்ப மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், அதே மாதிரி எஞ்சிய லாபம். இதுக்கான இரட்டை பதிவு என்னன்னு சொன்னா, லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, அதே மாதிரி பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு, சரியா? பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு. அப்ப மூலதன வட்டி ஆகிக்கலாம், அதே மாதிரி பங்காளர் சம்பளம், எஞ்சிய லாபம். இதுக்கான இரட்டை பதிவு என்ன? லாப நட்ட பகிர்வு கணக்குல நாங்க வரவு வைப்போம், பங்காளர் நடைமுறை கணக்குல நாங்க செலவு வைப்போம், சரியா? அப்ப செலவுல உள்ளடங்குற விடயம் செலுத்த வேண்டிய, அதாவது மூலதன வட்டி செலுத்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பங்காளர் சம்பளம் செலுத்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி எஞ்சிய லாபம் செலுத்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்ய போறோம்? லாப நட்ட பகிர்வு கணக்குல வரவு வைப்போம், பங்காளர் நடைமுறை கணக்குல நாங்க என்ன செய்ய போறோம்? செலவு வைக்க போறோம். அதே மாதிரி பங்காளருக்கான கடன் வட்டி, பங்காளர் சொத்துக்கான வாடகை, பங்காளர் பங்குடைமைக்காக செய்த செலவுகள் எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்டா, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான இரட்டை பதிவு அதை வந்து நாங்க செலவுன்னு தான் சொல்லுவோம். அதை நாங்க உரிமையில நாங்க உள்ளடக்குவோமா? அதாவது வந்து இந்த தேறிய லாபத்துல இருந்து கழிக்கிற விடயங்கள் என்ன? தேறிய லாபத்துல இருந்து கழிக்கிற விடயங்கள் என்ன? சொல்லுங்க பாப்போம். மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப நட்ட பங்கு. ரைட். பங்காளர் சம்பளம், லாப நட்ட பங்கு. இதுக்கான இரட்டை பதிவு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது லாப நட்ட கணக்கு வரவு, பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு. அப்ப நாங்க அடுத்ததாக அந்த செலவுல வைக்கிறதுல அதாவது என்ன, பங்காளர் நடைமுறை கணக்குல செலவு வைக்கிறதுல வந்து பங்காளன் கடன் வட்டி, அதே மாதிரி வந்து என்னது, பங்காளர் சொத்துக்கான வட்டி, அதே மாதிரி வாடகை, பங்காளன் வந்து பங்குடைமைக்காக செய்த செலவுகள், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, இதுக்கான இரட்டை பதிவு என்னன்னு சொன்னா, உரிய செலவு கணக்கு வரவு, அதே மாதிரி பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு. விளங்கி நான் உங்களுக்கு சொல்லுது. அப்ப லாப நட்ட கணக்குல வரவு வைக்கிற மூன்று விடயமும் என்னென்ன? மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப நட்ட பங்கு. மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப நட்ட பங்கு. இது மூன்றையும் தான் நாங்கள் லாப நட்ட கணக்குல வரவு வைப்போம். அதே மாதிரி அது மூன்றையும் பங்காளர் நடைமுறை கணக்குல செலவு வைப்போம், சரியா? இதுக்கான இரட்டை பதிவு. அதே மாதிரி பங்காளர் கடன் வட்டி, பங்காளர் சொத்துக்கான வாடகை, பங்காளன் பங்குடைமைக்காக செய்த செலவுகளுக்கான இரட்டை பதிவு உரிய செலவு கணக்குல வரவு வைப்போம், பங்குடைமை நடைமுறை கணக்குல செலவு வைப்போம், சரியா? இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். அப்ப நாங்க இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். இன்னும் கொஞ்சம் சின்ன தேரிகள் இருக்குது. அதே மாதிரி நன்மதிப்பு சீராக்கம், புதிய லாப நட்ட வீதம் கணிக்கிறது, சேரும் போது மூலதனம் என்றது, பங்காளர் விலகும் போது என்ன செய்யறது, இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல செஞ்சுட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு நடக்கும் உங்களுக்கு. அதுலயே நாங்க MCQ கிளாஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சரி, நான் வந்து நீங்க பேசிட்டு மைக் ஆன் பண்ணலன்னா போர்டிங் வைக்க சரி சத்தம்கால. அப்படியா? ஓ சரி சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி நான் எப்படி